ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு காம்படிஷனில் நோ பாயில் நோ ஆயில் அப்படின்னு சொல்லி அந்த ரெசிபீஸ் வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கிறோம். என்னென்ன ரெசிபீஸ்னால் பானக்கரம், அவலை நல்லா ஊற வச்சு ரைஸாக வச்சுருக்கோம், அப்புறம் பச்சை புளி ரசம், அப்புறமேட்டு வாழைக்காய் உருண்டை, கேரட் பொரியல், புடலங்காய் தயிர் பச்சடி, ஆப்பிள் பனானா அல்வா, முளைக்கட்டின இனிப்பு, 10 ரெசிபீஸ் செஞ்சுருக்கோம். வெண்டைக்காய், உப்பு, அவல் பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் நல்லா ஹாட் வாட்டரில் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே சர்வ் பண்ணிக்கிட்டோம். கேரட் பொரியலுக்கு கேரட்டை நல்லா துருவி அது கூட சின்ன வெங்காயம், நல்லா சாப் பண்ண சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, லெமன் ஜூஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுடலாம், கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு கேரட் பொரியல் ரெடி பண்ணியிருந்தோம். வாழைக்காய் உருண்டை, வாழைக்காவை நல்லா சீவிட்டு கொஞ்சம் நேரம் சுடு தண்ணியில் போட்டு உப்பு போட்டு வச்சுட்டோம். ஒரு 10 மினிட்ஸில் அது நல்லா ஓரளவுக்கு பதமாக வந்துருச்சு. அது கூட சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தேங்காய் துருவல், கேரட் பொரியலுக்கும் தேங்காய் துருவல் ஆட் பண்ணியிருக்கோம். அதை அப்படியே உருண்டை பிடிச்சி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியலில் வெண்டைக்காய், தேங்காய் துருவல் நிறையா ஆட் பண்ணிக்கிட்டோம். அது கூட சின்ன வெங்காயம், பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு உப்பு, கொஞ்சம் சால்ட், எல்லாத்துலேயுமே சால்ட்டு ஈக்குவலாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். தேங்காய் பூ நிறையா போட்டால் கொஞ்சம் வலுவலுப்பு தன்மை கம்மியாக இருந்தது. பனானா ஆப்பிள் அல்வாவுக்கு ஆப்பிளை நல்லா சீவிட்டு பனானாவை நல்லா பீல் பண்ணிவிட்டு ரெண்டையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டோம். அது கூட நாட்டு சக்கரை போட்டுக்கிட்டோம். அந்த பைண்டிங்க்கு நாங்கள் கேஷ்யூ நட்ஸு, பீனட்டு, அதுக்கப்புறம் பாதாம் 3யும் சேர்த்து நல்லா மிக்சியில் பவுட்ரு பண்ணி அந்த பவுட்ரையும் அந்த அல்வாவில் சேர்த்து இது பண்ணிக்கிட்டோம். கொஞ்சம் கட்டியாயிடுச்சு. புடலங்காய் தயிர் பச்சடிக்கு தயிர், புடலங்காய், கேப்சிகம், உப்பு, கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். புடலங்காய் கொஞ்சம் நேரம் நல்லா சுடு தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணோம். அப்படிங்கிறப்ப நல்லா கொஞ்சம் அந்த ஸ்மெல் புடலங்காய் வாடை இல்லாமல் இருந்தது. பச்சை புளி ரசத்தில் புளி வந்து சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சோன்னே நல்லா பிசைஞ்சிட்டு அதில் வத்தல், உப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். பானக்கரத்துக்கு புளி, மிளகாத்தூள், உப்பு, நாட்டு சக்கரை ஆட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இந்த இதுக்கு முளைக்கட்டின பயிருக்கும் நாட்டு சக்கரை ஆட் பண்ணி வச்சுட்டோம். தேங்க்யூ.